ஜாகிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, உடம்பும் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப வாங்கடா. நான் என்ன காப்பாத்திக்கணுமா? நான் என்ன காப்பாத்திக்கணுமா? என்ன பெரிய ரவுடியா நீ? பெரிய ரவுடியாடா? இது என்ன வேணுமா? நான் தமிழ்நாட்டு பொண்ணுடா. தலை வணங்கி நின்னா தாலி கட்டிக்குவேன். கேலி பண்ணா காலி பண்ணிடுவேன். உஷாரா இருந்துக்க. சின்ன வயசுல நீங்க எனக்கு கராத்தே கத்து தரும்போது பரதநாட்டியம் ஓகே, இந்த கராத்தே இருக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், உங்க பொண்ணு உங்களை காப்பாத்துவான்னு உங்களுக்கு அப்பவே தோணிருக்கு. நீங்க யாரு? நான் எங்க இருக்கேன்? நீங்க யுனிவர்சிட்டி பக்கத்துல அடிபட்டு மயங்கி கிடந்தீங்க. நான் தான் உங்களை கொண்டு வந்து காப்பாத்தினேன். அம்மா நீங்க யாரு? ஜெயா. என் ஒரு மாங்காடு. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் என் அப்பாவை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியாது. தேடி கண்டுபிடிக்கணும். நான் சின்ன குழந்தையா இருந்த போது அவரை யாரோ பலவந்தமா கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால தான். மெதுவா மெதுவா நீங்க இருங்க, நான் எடுத்துறேன். என் பேருக்கு இந்த கிஃப்ட் பார்சலா வந்துச்சு. இந்த மேப்பும் குறியீடும் ரெண்டும் பாக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்தாங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இத பாக்குறப்போ களரி கலையை பத்தின ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கலாமோன்னு தெரியுது. எனக்கும் கராத்தே தெரியும். ஆனா அவங்க யூஸ் பண்ண இந்த பஞ்சஸ் அண்ட் லாக்ஸ் நான் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளை காலையில இங்க வரும்போது நான் அதை பத்தி விசாரிச்சுட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. அது இருக்கட்டும்,
இது வரைக்கும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஹெல்ப் பண்றதுக்கு யாரா இருந்தா என்னங்க, நீங்க என்ன கண்டிப்பா நம்பலாம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நியூ அட்மிஷனா? ஆமா சார். அட்வான்ஸ் 10,000, ஃபீஸ் 1,000. என்ன கத்துக்கணும்? கராத்தே, குங்ஃபு, களரி வித்தை. ராஜு மாஸ்டர், முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு. கிளம்புமா. ஏன் மாஸ்டர் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? ஒரு மாஸ்டர் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? தமாஷ் பண்ணாம மரியாதையை வெளியே போ. தமாஷ் இல்ல மாஸ்டர், நிஜமா. நான் நிஜமா தான் கேக்குறேன். இந்த களரி வித்தையை கத்துக்கணும். இது ஒரு பழங்காலத்து கலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறது ஆத்மார்த்தமான கலை. அத ஒரு விளையாட்டா நினைச்சா நம்ம உயிரையே எடுத்துரும். அது ஒரு பெரிய தவம். அதெல்லாம் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது. ராகேஷ், மார்டின், நவீன், kick her out. மாஸ்டர், நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த வித்தையை கத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு கத்து கொடுங்க ப்ளீஸ். இது பழங்கால புனித கலை. நம்ம இந்தியாவுல 7 பேர் தான் இந்த மகா கலையை முழுமையா கத்துக்கிட்டவங்க. இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல இந்த வித்தையில நல்லா கை தேர்ந்தவங்க 2 பேர் தான். அதுல ஒருத்தர் சுபேந்திரங்கிறவர். இப்ப அவர் தமிழ்நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அந்த இன்னொருத்தர் மாஸ்டர் கோவிந்த். இங்க இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கொல்லிமலை காட்டுல தான் இருக்காரு. ஆனா இந்த அற்புத வித்தையை கத்துக்கிட்டு அதை தவறா பயன்படுத்தி சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கலையை ஒருபோதும் கத்துத்தர மாட்டாரு. உனக்கு இதுல விருப்பம் இருந்தா அவர்கிட்ட ட்ரை பண்ணு. உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தா அவரோட ஆசை கிடைக்கும். Thank you very much, master. கோவிந்த், இன்னையோட உன் கதை முடிச்சிடலாம். பாக்கடா.
ஏய், இன்னொரு வாட்டி எவனாவது ஒருத்தன் என் கண்ணுல பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தன் கதையையும் அன்னையோட முடிச்சுடுவேன். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். என் பேரு ஜெயா. மாஸ்டர் 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 உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. மாஸ்டர் மாஸ்டர்